திரிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்கள் கர்ம பலன்களில் இருந்து தப்பிக்க முடியாது. எனவே பாபா இன்று நமக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறார். நான் சொல்வதை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் சிரமங்கள் உள்ளன, ஆனால் அவை என்றென்றும் நிலைத்திருப்பதில்லை. அது எல்லாம் நம்மளுடைய கர்மாவின் பலன்கள் தான். உலகம் வளர வளர கஷ்டங்களும் வளரும். எனவே அவற்றிலிருந்து எப்படி தப்பிப்பது என்பது குறித்து பாபா ஒரு சிறு கதையின் வடிவத்தில் ஒரு அழகான செய்தியை நமக்கு தருகிறார். இப்போது இந்த கதையை முழுமையாக கேட்கக்கூடிய எவரும் தங்கள் கர்ம பலன்களால் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கும் சிரமங்களிலிருந்து தப்பிக்க ஒரு வழியை கண்டறியவும் பாபா அதை நமக்கு வழங்குவார் என்பதை நாம் காண்கிறோம். கதையை உடனடியாக உங்களுக்கு கூறுகிறேன். ஒரு கிராமத்தில் சோம்நாத் மற்றும் விஸ்வநாத் என்று 2 சகோதரர்கள் இருந்தனர். அவர்களுடைய தந்தை அறிஞர். தம்பி சோம்நாத் மிகவும் புத்திசாலி. அவர் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருந்தார். விஸ்வநாத் அவ்வளவு புத்திசாலி இல்லை, ஆனால் அவர் ஒரு படித்த மற்றும் மென்மையான மனிதர். ஒரு நாள் அந்த நாட்டின் மன்னர் மகேந்திரன் 2 சகோதரர்களையும் தன்னிடம் வரவழைத்தார். உங்கள் தந்தை சேவை செய்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் ஏழை மக்கள் ஏராளமாக வாழ்ந்தார்கள். பலருக்கு கல்வி கற்பித்தார்கள். உண்மையில் நீங்கள் இந்த ராஜ்யத்தில் இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறினார். உங்கள் பகுதி மக்கள் உங்கள் தந்தையை பற்றி மிகவும் உயர்வாக பேசுகிறார்கள். அவரை என்னால் சந்திக்க முடியவில்லை. அவர் உயிருடன் இருந்தபோது அவரை சந்திக்க முடியாமல் போனது என்னுடைய துரதிர்ஷ்டம். மகாராஜா தனது தந்தைக்கு பிறகு அந்த பகுதி மக்களை ஞானிகளாக்கும் பொறுப்பை யார் ஏற்றுக்கொண்டார்கள் என்று கேட்டபோது சோம்நாத் பதிலளித்தார். மகாராஜா, என் மூத்த சகோதரர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவர் எங்கள் கிராமத்தில் பலருக்கு கற்பிக்கிறார். அவர் ஒருபோதும் சம்சார வாழ்க்கையில் ஆர்வம் இல்லை. அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் அப்படியே இருந்தார். தம்பி இதை சொன்னபோது, மகாராஜா, மக்கள் சேவை செய்வதற்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. பிறகு ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டபோது விஸ்வநாத் கூறினார். மகாராஜா, நான் கல்வி கற்க நந்தகிரிக்கு சென்றபோது அங்கு ஒரு பெண்ணை பார்த்து அவள் மீது காதல் கொண்டேன். நான் அவளை மணமுடிக்க முடிவு செய்த பொழுது அவளும் என்னை மணக்க தயாராக இருந்தாள். அந்த நேரத்தில் என் தந்தை எங்கள் திருமணத்தை மறுத்துவிட்டார். இதற்கிடையில் என் தந்தை சிவ ஐக்கியம் அடைந்திருந்தார். இந்த விஷயத்தை பற்றி நான் அவளிடம் சொல்ல முயற்சித்தேன். ஆனால் இதற்கிடையில் அவளுக்கு வேறொருவருடன் திருமணம் உறுதி செய்யப்பட்டதை அவள் அறிந்தார். அன்று முதல் திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் எனக்கு இல்லை. விஸ்வநாதர் இதை சொன்னதும் மகாராஜா சோமநாதரிடம், அப்படியானால் உங்கள் நிலைமை என்ன என்று கேட்டார். சோம்நாத், மகாராஜா, எனக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் உள்ளன என்றார். சரி, நான் உங்களை இங்கு அழைத்ததற்கான காரணத்தை சொல்கிறேன், கேளுங்கள். உங்கள் தந்தையின் சேவைகளை பாராட்டும் விதமாக நான் உங்கள் கிராமத்திற்கு அவரது பெயரை மட்டுமல்ல, நான் முழு கிராமத்தையும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். கூடுதலாக சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள சில அரசாங்க சொத்துக்களையும் உங்களுக்கு வழங்குகிறேன். சோமநாதர், நான் உங்களுக்கு 1 ஏக்கர் நிலத்தை இலவசமாக தருகிறேன். அது முற்றிலும் உங்களுடையது என்று கூறியபோது சகோதரர் அந்த வார்த்தைகளை கேட்ட சோமநாதரும் விஸ்வநாதரும் மகிழ்ச்சியுடன் தங்கள் கிராமத்திற்கு திரும்பினர். ராஜா தனக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தில் விவசாயம் செய்ய தொடங்கினார். வழக்கம்போல் விஸ்வநாத் காட்டில் வசிக்கும் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் யோகா கற்பிக்கிறார். இதற்கிடையில் சில பழங்குடி மக்கள் விஸ்வநாதரிடம் வந்து பாபுவும் அவரது தம்பியும் நிலத்தை ஆக்கிரமித்து வருகின்றனர் என்று கூறுகிறார்கள். எங்கள் பகுதியில் உள்ள வயல்களை பயிரிடுகிறேன். அவர்களிடம் கேட்காவிட்டால் பாபு இது என்ன என்று அவர்கள் எங்களை வெளியேற்றுவார்கள். அவர்கள் அவரை அனுப்பினார். என்ன நடந்தது என்று அவரிடம் சொல்ல முடியுமா என்று பார்க்க நாங்கள் உங்களிடம் வந்தோம். என் அண்ணன் அப்படி இல்லை. ஏதாவது தவறுதலாக நடந்தால் நான் அவனிடம் போய் பேசி பார்ப்பேன். அவன் சோம்நாத்திடம் வந்து ஓ சரி என்கிறான். சகோதரரே, அவர்கள் என்னிடம் வந்து நீங்கள் பழங்குடி மக்களின் நிலங்களை ஆக்கிரமித்து விவசாயம் செய்கிறீர்கள் என்று உங்களை பற்றி புகார் அளித்தனர். இது உண்மையா? சகோதரரே, தந்தை உங்கள் தாத்தா பாட்டி வேண்டுமென்றால் சம்பாதித்த சொத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள். இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக நான் அதை திரும்ப பெறுகிறேன். நீங்கள் அந்த நிலத்தை பழங்குடி மக்கள் வாழ்வதற்காக நன்கொடையாக அளித்தீர்கள். நீங்கள் அதை திரும்ப பார்க்கிறீர்கள். இது ஒரு ரொட்டி துண்டை எதிர்பார்ப்பது போன்றது. இது தவறு. நீங்கள் விரும்பினால் மகாராஜா கொடுத்த சொத்தில் எனக்கு எந்த பங்கும் தேவையில்லை. அதை சம்பாதிக்கும் சக்தி இல்லாதவங்களுக்கு பங்கு கேட்கும் உரிமை உண்டு. ராஜா கொடுத்த எல்லா சொத்துக்களையும் என் பெயரில் பதிவு செய்துவிட்டேன். ஆனால் உங்களுக்கு திருமணத்திலிருந்து குழந்தைகள் இல்லை. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஓ என் சகோதரனை, நீங்கள் நினைக்கவில்லையா, இது போன்ற ஒன்றை செய்யும் போது
என்னிடம் ஒரே கேள்வியை கேட்க வேண்டுமா? எங்கள் சொத்தை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அந்த பழங்குடியினரின் சொத்துக்களை பறிப்பது நல்ல யோசனை அல்லவா? நீங்கள் நிலங்களை அவர்களிடம் திருப்பி தர தயாராக இருந்தால், அப்படியானால் நானும் தயாராக இருக்கிறேன் என்று அவர் உறுதியாக வாதாடுகிறார். ஆனால் நிலங்களை திருப்பித் தருவதில் எந்த அர்த்தமும் இல்லை. சோம்நாத், நீங்கள் விரும்பினால் நீங்கள் ராஜாவிடம் செல்ல வேண்டும் என்று கடுமையாக வாதாடுகிறார். புகார் செய்ய நீதான் உன் சொந்த சகோதரனை ஏமாற்றியவன். இப்போது அந்த பழங்குடியினர் பொறுப்பு கூறப்படுவார்கள். அந்த அப்பாவி மக்களுக்கு எப்படி நீதி வழங்குவது என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒன்றை நினைவில் கொள், நீ நல்லது செய்தால் உனக்கு நல்லது நடக்கும், நீ கெட்டது செய்தால் உனக்கு கெட்டதே நடக்கும். சோம்நாத், போதும் போதும், இப்போது என்னை விட்டுவிடு என்று சொல்லப் போகிறான். சாய்ராம்.